அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ரிஷபம் உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவில் மிகுந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது பல்வேறு வகையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாருங்க புதன். அப்படிப்பட்டவர் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்திலிருந்து ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். சூரியனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் இந்த இணைவு புத ஆதித்ய யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இணைவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சனி சூரியன் இணைவு சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய புதனுடன் இந்த 3 கிரக நிலைகளும் இணைவது நிச்சயமாக மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சிரமம் குறைந்து முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பொதுவாகவே புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் அறிவு வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். மனித வாழ்வுல புதன் சாதகமற்று இருந்தால் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் தற்போது புதன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பலனை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருப்பவர் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனி இணைவு காரணத்தினால் அவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மனிதன் தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அவனுக்கு கடின உழைப்பு மட்டும் இருந்தால் போதாதுங்க. ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அறிவாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் நிச்சயமாக அவனால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெற முடியும். அப்படிப்பட்ட வலுவான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருப்பவர் தான் புதன். அவர் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறந்த அதிரடியான வளர்ச்சியும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது. உதாரணமாக ஒரு மிக பெரிய பாறை ஒன்று உள்ளது. அந்த பாறையை 7-8 பேர் சேர்ந்து தள்ளினால் மட்டும்தான் நகர்த்த முடியும். அப்படி எடை கொண்ட பாறையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி வைக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான பாறைகள் இருக்கிறது. அப்படி நூற்றுக்கணக்கான பாறைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மனித ஆற்றலை பயன்படுத்தி தள்ளி கொண்டு வைக்கும் போது பல நாட்கள் பல மாதங்களுக்கு மேல் கூட ஆகிவிடுகிறது. ஆனால் அந்த தருணத்தில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் தன்னுடைய மூளையை சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த வேலையை சுமார்ட்டாக செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஏனென்றால் மிக பெரிய பாறையை லிவர் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய கடப்பாறையை வைத்து ஒரு நபரே 8 பேர் சேர்ந்து தள்ளக்கூடிய அளவிற்கு எடையுள்ள பாறையை எளிதாக நகர்த்து விட முடியும். அப்படி நூற்றுக்கணக்காக இருக்கக்கூடிய பாறைகளை சில மணி நேரத்திலேயே உரிய இலக்கில் சேர்த்து வைத்து விட முடியுங்க. அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது தன்னுடைய மூளையை சரியாக பயன்படுத்தி அதற்கு
எப்படி எளிய முறையில் தீர்வு காணப்பட முடியும் என்று யோசிப்பது மட்டும்தான். அப்படிப்பட்ட சிந்தனை தான் மிக கடினமான வேலையை கூட எளிதாக செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க. தற்போது இன்னும் நவீன இயந்திரங்களை கூட எளிதாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அதை போன்ற ஒரு சிறந்த அறிவாற்றலை தான் நிச்சயமாக புதன் கொடுக்கிறாருங்க. அந்த அறிவாற்றலை நான் சரிவர பயன்படுத்த மாட்டேன், என்னுடைய கடின உழைப்பை மட்டும்தான் செயல்படுத்துவேன் என்று முயற்சி செய்தால் நிச்சயமாக மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு தான் உள்ளது. எனவே புதன் கொடுக்கக்கூடிய ஜீவனஸ்தான அறிவாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் அனைத்து விதமான சிரமங்களையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் விலக்கி விடுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. அறிவாற்றலை மட்டும் வைத்துக்கொண்டு கடின உழைப்பு இல்லாமல் இருந்தால் வெற்றி பெற முடியுமா என்றால் அதிலும் சில சிக்கல் ஏற்படுங்க. எனவே இரண்டையும் சரிவர பயன்படுத்தினால் இந்த மிகுந்த சிரமம் என்பது வெளியோடிவிடும் என்பதை தெளிவாக புதன் உறுதிப்படுத்துகிறார். இது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை புதன் 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. தசாபுத்திகள் சரியாக இருப்பின் மிகுந்த கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன். அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோக ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான பல சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. இது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் தள்ளி சென்று கொண்டிருந்த பணிகள் தற்போது விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு 9இல் அமர்கிறாருங்க. செவ்வாயுடன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைகிறார். எனவே கலைத்துறை ரீதியாக இருந்து வரக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி தரும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே எதிர்வரக்கூடிய தேர்தலை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் புதிய யூகங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் கூட்டணிகள் என மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9இல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. இதுவும் சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே புதனும் சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.